இது மட்டன் பிரியாணி இல்ல, மான் கறி பிரியாணி. பார்ட் 1 வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த கறிய வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். திடீர்னு உதிச்ச ஐடியா தான் இந்த பிரியாணி. YouTubeல மான் கறி வச்சு யாரெல்லாம் என்ன டிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தேன். மோஸ்ட்டா பிரியாணி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளும் பிரியாணியே பண்ணலாம்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். முக்கியமான விஷயம் என்னன்னா, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி பண்ணும்போதெல்லாம் நம்ம பட்டை, கிராம்பு எல்லாம் ஒரு அளவு தானே போடுவோம். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். இது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் இதுக்கு எத்தனை விசில் போடணும்னு சொல்லி கடைக்காரர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து இல்லை நீங்கள் நார்மலாக குக் பண்ணுங்க, ஏன்னா அவ்வளோ டெண்டராக இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. நானும் ஒரு அரை மணி நேரமா கிண்டி பார்க்குறேன். கறி வேகவே இல்லை, ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு குக்கரில் ஒரு 5 விசில் வச்சேன். அப்பயும் வேகலை. அதுக்கப்புறமா ஒரு 10 விசில் வச்சக்கப்புறம் தான் நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வந்திருந்தது. அதுக்கப்புறமா நம்ம அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நானும் ரைஸை போட்டுட்டு தம் போட்டுட்டேன். தீமா சொல்கிறேங்க, நான் நினச்சே பார்க்கல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் நினைக்காதீங்க. நார்மலாக மட்டன் பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே தான் இருந்துச்சு. சூடாக சாப்பிடும்போது கறி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. கொஞ்சம் ஆறி சாப்பிடும்பொழுது கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. அது ஏன்னு எனக்கு தெரியல. அவ்வளவுதாங்க, ஒரு வழியா நம்மளும் மான் கறியில பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாச்சு. உங்களுக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க.